என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து இந்த வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழச்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். காற்று ராசிகள் அப்படின்னு ஒரு 3 ராசிகள் சொல்லுவோம். மிதுனம், துலாம், கும்பம். இந்த காற்று ராசிகளுடைய செயல்பாடுகள் என்ன? காற்றோட காற்று, அப்படிதானே? இந்த காற்று ராசிகள் யாருக்கெல்லாம் சார் சப்போர்ட் பண்ணுது? தொலைபேசியும் காற்றோடு காற்றாக தான் போகுது. அலைக்கற்றுகள் எல்லாமே இங்கேருந்து பட்டணத்தட்டினா அங்கே போகிறது நிஸ், இதெல்லாம் காற்று ராசிகள் தானே. இந்த காற்று ராசிகள் பிறந்தவர்கள் மிதுனத்தை எடுத்துக்குவோம். காலபுருஷனுக்கு 3ஆம் இடம், எழுத்து, செய்தித்துறை, இதெல்லாம் அங்கே தானே வருது. தொலைக்காட்சி, தொலைத்தொடர்புத்துறை. இவர்களை பொறுத்தளவில் இதிலெல்லாம் ஒரு பேரும் புகழும் அந்தஸ்தும் அடைய முடியும். மிதுன ராசியை பொறுத்தளவில், மிதுன லக்னத்தை பொறுத்தளவில் இரட்டை தன்மை கொண்டவர்கள். இன்றைக்கி இதை செஞ்சிடலாம் வாங்க, நாளைக்கு சொல்கிறேன் வாங்க, ஒரு முடிவை தெளிவாக எடுப்பதற்கு பயப்படுவார்கள். ஒன்றுக்கு பல தடவை யோசிக்காமல் அவர்கள் எந்த விஷயத்திலையும் செயல்படுறதில்லை. ஆனால் கெட்டிக்காரங்க, மிதுன லக்கணத்தில் மிதுன ராசியில் பிறந்தவங்க படிப்பு கம்மியாக இருந்தாலும் 3-4 டிகிரி படித்த அளவுக்குள்ள அறிவு இருக்கும். யோசிக்கக்கூடியவங்க, எதுலேயுமே நிதானித்து பயணிக்கக்கூடியவங்க, எந்த சிக்கல்லையும் மாட்டாமல் இருக்கக்கூடியவங்க. இவர்களை பொறுத்தளவில் வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கங்கள் உண்டு. ஜோதிடம், ஆன்மீகம், அதே மாதிரி கணக்குத்துறை, பேங்க்கு, வங்கி, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அப்படி நிறைய விஷயங்கள் அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். இவங்க லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டு. ஆனாலும் பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு சிக்கல்கள் வந்தாலும் தொடர்ந்து தன்னுடைய முயற்சியை பண்ணிகிட்டே இருப்பாங்க. தோக்குறோமா ஜெயிக்கிறோமாங்கிற பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் முயற்சிகள் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த முயற்சியில் வெற்றி பெறணும். வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு வரணும். அதில் கெட்டிக்காரவங்க. மிதுனத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க சார், கோவில்களில், அந்த ஆலயங்களுக்கு, பொது நிறுவனங்களுக்கு, அதான் சொல்கிறது, மக்கள் பயன்படுத்தக்கூடிய இடத்துக்கு, இறைவனுடைய சன்னிதானங்களில் மின் விசிறி வாங்கி கொடுப்பது அவங்க வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சியை கொண்டு வரும். பொதுவாக இந்த காற்று ராசியில் நம்ம பயணிக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தை நோக்கி, இந்த பிரபஞ்சத்துக்கு உரிய நல்ல விஷயங்களை செஞ்சால் ஜெயிச்சிருவோம். அப்போ என்ன சார் அது? அதிக மரங்களை நடுவது. இந்த மரங்கள் என்ன செய்கிறது? காற்றை சுத்தப்படுத்துகிறது, சுத்தமான காற்றை கொடுக்கிறது, இந்த பிரபஞ்சத்தை சுத்தப்படுத்துகிறது, இந்த பிரபஞ்சத்திற்கு பிடிச்சி போகுது. அப்போது இந்த மிதுனம், இந்த துலாம், இந்த குன்பத்தில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கும். போராட்டத்திலிருந்து வெளியே வர முடியும். நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இரட்டை தன்மை உள்ளதுன்னா இருதார யோக அமைப்பு உள்ளதையும் அதை சொல்லலாம். கும்பத்தையும் துலாமும் இந்த மிதுனமும். இப்போ இவர்கள் மரங்களை நடுவது, பிரபஞ்சத்துக்கு உதவுவது, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மிதுனத்தில் பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலையாகவே அவங்களுக்கு இருக்கிறது இல்லை சார். ஏன்னா மிதுனத்துக்கு 2ஆம் இடத்து அதிபதியே சந்திரன். ஏற்றம் இறக்கம், ஏற்றம் இறக்கம், ஏற்றம் இறக்கம். இரட்டைத்தன்மை உள்ளதில் அப்படி தானே இருக்கும். நிலையானது நமக்கு இருக்கா, கிடைக்குதானே சொல்ல முடியல இல்லையா? மிதுனத்தை பொறுத்தளவில் இவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு சரியான ஆள் இருக்கணும்.
7ஆம் இடத்து அதிபதி பாதகாதிபதி தான். ஆனால் 7ஆம் இடத்து அதிபதி குருவோட வீடு. மனைவி பெயரில் மனைவி மூலமாக தொழில் பண்ணவங்க செஞ்சுருவாங்க. அவர்கள் பேரில் இல்லாட்டாலும் நீங்கள் அப்படி யாருக்காவது இருந்தாலும் மாற்றி பாருங்கள். நீங்கள் துலாம் 2ஆம் இடம் தனாதிபதி யார்? செவ்வாய். அவங்க சில நேரங்களில் நேர துலாமுக்கு 7ஆம் இடத்து அதிபதியும் செவ்வாய் சார். பணம் வருவதும் செவ்வாய், 7ஆம் இடம் செவ்வாய். அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? மனைவி மூலமாகவும் சொத்து வரும், பணம் வரும், சம்பாத்தியம் வரும். யாருக்கு? மீனத்திற்கு. இவர்கள் சம்பாதிக்கக்கூடிய பொருளை கூட, ஏன்னா சுக்கிரனை விட வலிமையானது செவ்வாய், இவர்கள் சம்பாதித்தால் கூட, நிறைய சம்பாத்தியம் செய்தால் கூட மனைவிட்ட கொடுத்து தான் வாங்கணுங்க. மிதுனம் அப்படி இல்லை. 7ஆம் இடத்துக்கு குரு, உன் பணம் எனக்கு வேணாம், என்னை வச்சுக்க, ஆனால் நல்லது பண்ணு அப்படின்ட்டு போயிடும். ஆனால் இந்த துலாம் இது சம்பாரித்து நிறைய பணம் சேர்த்தால் கூட மனைவி மூலமாகவும் பணம் வரும், சம்பாத்தி வரும். ஆனால் இவர் பணத்தையும் மனைவிட்ட கொடுத்து தான் இவருக்கு செலவு காசு வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட வரும். அப்படி அனுசரித்து போனால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இல்லை அதில் பிடிவாதமாக இருந்தால் கணவன் மனைவிகள் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பும் அதிகமாக உண்டு. அதுபோல் கும்பம், இந்த கும்பத்திற்கு 2ஆம் இடத்து அதிபதி குரு. இந்த குரு 2ஆம் இடத்து அதிபதியாக வந்தாலே பணம் காசு என்று ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. 12ஆம் லாபாதிபதியும் குரு. அந்த குரு அங்கே ஜாதகத்தில் சரியாக இல்லைன்னா தங்கத்திற்கும் தனத்திற்கும் இவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. போராட்டம் என்ற நிலை இருந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இவர்களால் அமானுஷ்ய சக்தியில் உணரக்கூடிய தன்மை உண்டு. காற்றோடு காற்றாக ஒருத்தருடைய, நம்ம இங்கேருந்து ரொம்ப துறையிலிருந்து ஒருத்தர் பேசினா கூட இவங்க நம்மளை தான் பேசினாங்க, இங்கேருந்து கிடைக்கக்கூடியவங்க. அந்த தன்மை உண்டு. ஒரு விஷயம் இங்கே நடக்குதுன்னா இதுதான் நடக்கும். ஒரு டெலிஃபோன் மூலமாக ஒரு விஷயத்தை கேட்டால் கூட இங்கே பேசிகிட்டு இருக்காங்க, பக்கத்தில் யார் பேசுகிறாங்களோ கண்டுபிடிக்கக்கூடியவங்க. கூர்மையான காதை கொண்டவர்கள் சொல்லலாம். கூர்மையான கேட்கும் திறன் பெற்றவர்கள், அமானுஷ்ய சக்தியை பெற்றவர்கள். தன் கணவனையோ மனைவியையோ தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என நினைக்கக்கூடியவர்கள். அப்படி ஒரு விஷயங்களை, சில விஷயங்களை அவங்க விட்டு கொடுக்கலைன்னா வாழ்க்கையில் பெரிய இழப்புகள், வருத்தங்கள், வேதனைகளை சந்திக்கக்கூடியவங்க. ஆனால் இடம், பொருள், வீடு, வாசல், சொத்து, சுகம், வண்டி, வாகனம் எல்லா பாக்கியத்தையும் பெறக்கூடியவர்கள், எல்லா தன்மையும் பெற்றவர்கள். வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் உயர்ந்து நிற்கணும் அப்படின்னா அது நிற்பாங்க, சாதிப்பாங்க. இவங்ககிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கும்பத்தை பொறுத்தளவில் பாசிட்டிவான இடங்களுக்கு, கோவில்கள், ஆலயங்கள், அந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டே வந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் வளர்ச்சி நல்லாயிருக்கும், உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். இவர்கள் நெகட்டிவான இடங்களுக்கு போயிட்டு வந்தால் அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு தொத்திக்கும். இவங்களை ஈஸியாக வந்து பிடிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு காலத்தில் சொல்லுவாங்க மிருகசீரிஷ நட்சத்திரத்தை பேய் பிடிக்கும் அப்படின்னு இல்லை, கும்பத்தை பிடிக்கும். கும்பத்துக்கு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை நோக்கி போனாங்கன்னா அது அப்படியே பிடிக்கும். நெகட்டிவான விஷயத்தை நோக்கி பயணித்தாலும் அதுவும் அப்படியே பிடிக்கும். அப்போ இவங்க என்ன செய்யணும்? எப்போதுமே பாசிட்டிவான இடங்களுக்கு பயணம் செய்கிறத கட்டாயமாக்கிக்கணும். ஆலயங்கள் போகிறது, நல்ல விஷயங்களை தேடி போகிறது. மை மாந்திரிகம் அது இதுன்னு சொல்கிற மாதிரி இடத்துக்குள்ளே போனாங்கன்னா அப்படியே அவங்களை வளைச்சி போட்டு முடியாமல் போட்டுரும். அந்த இடத்துக்குள்ள போனாங்கன்னா அந்த புத்தியே வரும், உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும், கால் வலி வரும், கண் வலி வரும், எல்லாம் வரும். எல்லா உடல் ஆரோக்கியத்தையும் கொண்டு குறைச்சிடும். ஆனால் இது காற்று ராசி தானே, சுவாசம், சுத்தமான காற்றை சுவாசிக்கணும். எப்போதுமே அவங்களுக்கு ட்ரஸ்ட்டு, அலர்ச்சி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, மூச்சுத்திணறல் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதான் பொதுவாக சொல்கிறேன், உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடிக்கடி இவங்க மல்லிசாறு, மல்லித்துவையல், பித்தம் சார்ந்த விஷயங்களை குறைப்பதற்கான பொருள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. காற்றோடு காற்றாகவே கலந்து வந்து இவங்களுக்கு உடலில் பிரச்சனையை தரும். காற்றோடு காற்றாகவே ஒரு பிரச்சனை, ஒரு பேச்சு மூலமாகவே இவங்களுக்கு பிரச்சனை கொண்டு வந்துடும். இவங்க 3 பேருக்குமே அதாங்க சார். மிதுனம், துலாம், கும்பம், இந்த 3க்குமே நீங்கள் என்னையை பற்றி அங்கே பேசுனீங்களாம், நீங்கள் என்னையை பற்றி இங்கே பேசுனீங்களாம், இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, எப்படி காற்று வாக்கில், பேச்சு வாக்கில் வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் இந்த 3 ராசிக்குமே பிரச்சனை தான் சார்.
அதனால் மற்றவங்கிட்ட தேவையில்லாததை பேசாமல், தேவையில்லாத பிரச்சனைக்கு வழிவகுக்காமல், தேவையில்லாத இடங்களில் போய் பயணிக்காமல் இருந்துட்டாலே இவங்க ஜெயிச்சிருவாங்க. தேவையற்றவங்க நமக்கு எதுக்கு? தேவையில்லாத பேச்சு நமக்கு எதுக்கு? அனாவசியமான வார்த்தைகள் நமக்கு எதுக்கு? அனாவசியமாக இன்னொருத்தரை பற்றி நாம் ஏன் புரணி பேசணும்? அவங்கள பற்றி குறை பேசணும், குற்றங்களை சொல்லணும்? அதை தவிர்த்து பாருங்கள். இந்த மிதுன ராசி, மிதுன லக்கணம், துலா ராசி, துலா லக்கணம், கும்ப ராசி, கும்ப லக்கணம் வாழ்க்கையில் ஜெயிச்சிடும். இது கால புருஷனுக்கு 11ஆம் இடம். கண்டிப்பாக இந்த கும்பத்திற்கு கால் வலி உண்டு. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், யார் ராசியாக இருந்தாலும் கண்டிப்பாக இவர்களுக்கு கால் வலி உண்டு. அதே மாதிரி துலாம் ராசிக்கு கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். உடல் ஆரோக்கியத்தில் பித்தப்பை பிரச்சனை வரும். மிதுனத்திற்கு, மிதுன ராசிக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். உடல் ஆரோக்கியத்தில் கை கால் இழுத்துட்டு போகிற மாதிரி நரம்பு சம்மந்தப்பட்ட இந்த 3 ராசியுமே என்ன செய்யலாம் சார்? மல்லி சாறு, ஜூஸ் ஐட்டம், நல்ல அதாவது நம்ம உடம்புக்கு சத்தான உணவுகள் அடிக்கடி எடுத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனைகள் பெருசாக இருக்காது. நிறைய பார்க்கலாம் அடுத்தடுத்த பதிவில். நன்றி, வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். ஜாதகம் பார்க்கணும் விரும்புகிறவங்க கண்டிப்பாக அந்த ஸ்க்ரீனில் வர நம்பரில் 95 97 35 41 37 நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.